அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றி நம்ம பார்ப்போம். டேக்ஸில் வந்து நிறைய பேருக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல என்ன அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணும்போது ஓல்டு ரெஜியூம் போகணுமா நியூ ரெஜியூம் போகணுமா அப்படின்றது இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் வந்து ஓல்டு ரெஜியூம் போய்க்கலாம். ஏன் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு 80C 80D வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். பட் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2025 2026க்கு உங்களுக்கு வந்து நியூ ரெஜியூம் நீங்கள் போவீங்க இல்லையா, அதில் வந்து 12,75,000க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே டேக்ஸ் கிடையாது. பட் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் அதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நியூ ரெஜிமில் வந்து கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு ஓல்டு ரெஜிமில் 80C 80லாம் இருக்கிற டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கிறனால நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்திருப்பீங்க. நியூ ரெஜிமில் வரும்போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணாமல் இருக்காதீங்க. ஈவன் தோ அந்த 12,75,000க்கு மேலே உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்போவுமே சரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இன்னமும் அதுக்கு மேலே இன்னொரு பொருள் நீங்கள் வாங்கி சேர்க்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு டிவி இருக்குது, ஸ்மார்ட் டிவி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோமா இல்லை டிவி எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் மைண்ட் என்ன போகும் அப்படின்னா சரி ஓகே டிவி எடுத்துக்கலாமா இன்னொன்று அப்படின்னு போகும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பரான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது வந்து இப்போ ரொம்ப அவசியம். ஹெல்த்தும் லைஃப்பும் எடுத்துக்கிறங்க. மிச்சம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கிறங்க. ஏன் அப்படின்னா லிக்விடிஃபை தான். உங்களுக்கு 1 இயர்க்கு மேலே போட்டு வச்சு வந்து எப்போனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் போட்டு வச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் எனக்கு வேணும் 2 டேஸில் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு பார்த்து இல்லை டேக்ஸ் ஃபைலே உங்களுக்கு பண்ணணும்னாலும் நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.